ஐவர் குழு அந்நியரசு, சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாஸ், ரவிக்குமார், எஸ் பாலாஜி 5 பேர் குழு தான் சினிமாவை கட்டுப்படுத்தியது. இந்த 5 பேரும் திமுக மறைமுகமாக இவர்களை இயக்குகிறது. பாதி பேர் அங்கே திமுகவுடைய எலும்பு துண்டுகளுக்கு விலை போனவர். அப்போ இவர்களை மீறி உடனடியாக அவர் முடிவெடுக்க முடியாமல் 5 நாள் திணறி இருக்கார். விஜய் அதிகாரத்துக்கு வந்துவிடும். தனிப்பட்ட முறையில் அவரால் முடிவெடுக்கப்பட முடியாமல் சூழ்நிலை கைதியாக இருக்கு. அப்படிதான் இருக்கு. 5 பேரை தாண்டி அவரால் செயல்பட முடியல. 5 பேர் யாருடைய கட்டளை கண்டுபிடுகிறார்கள்? திமுக. இதே இப்போ ஒட்டுமொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிது. இது அவருடைய பலம் அல்ல, பலவீனம். 6 மணிக்கு ஆதரவு கடிதம் கொடுக்கலினா என்ன இருக்கும்? கோட் ஆஃப் கான்டக்ட் முடிஞ்சு போயிடும். ஆளுநருக்கான அதிகாரம் முடிஞ்சு போய் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு அமுல்படுத்தப்படும். இதுக்கு தான் இவ்வளோ லேட். இது யாருடைய ஐடியா? திமுக ஐடியா. உங்களுக்கு கோடிகளை வாரி கொடுத்தோமே, அத்தனை தலித்தை எங்கே கிளம்பி போயிட்டான்? தாவேக்காவுக்கு போயிட்டான். நீங்க தானே தலித் அரசியலை முன்னேற நீங்க தானே. இப்போ முன்னேற்றி பின்னேற்றி ஏறாகி போச்சு. இதுக்கு காரணம் உங்களால் திமுக எதிர்ப்பை எடுக்க முடியல. அதனுடைய விளைவு தான் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம். திருமாவர்கள் ஆதரவு தெரிவிச்சது அது தாவேகா மத்தியில எவ்வளவு பெரிய ஆரவாரமா இருக்கோ என்னமோ, விசிகா மத்தியில சம ஆரவாரமா இருக்கு. தாய் திருத்தைகள் கொண்டாடுவது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. செங்கோட்டை என்ன பண்ணுறாரு? அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட நேரடியாக பேசுகிறார். ஆனால் வேலுமணி, விஜய் பாஸ்கர், சி.வி. சண்முகம் பதவி இல்லாமல் தூங்க முடியும். அமைச்சர் பதவி கேட்குறாங்க. பேரத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் பூரா போய் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் 10 நாள் பிறகு விஜயை இவர்கள் பார்க்கவே முடியாது. நடு ரோட்டில் நிற்க போகிறாங்க பாருங்கள். சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜய் பாஸ்கர் நாங்கள் எடப்பாடிட்ட திருமாவை சிஎம்மாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. நான் கேட்குற 3 பேருடைய மனசாட்சியை தொட்டு கேட்குறேன். சி.வி. சண்முகம் தொகுதியில் திரௌபதி அம்மன் கோயிலை திறந்து விட்டியா? தாழ்த்தப்பட்ட மக்கள் சாமி கும்பிடணும்னு சொல்லி எவ்வளோ காலம் போராடுறான். நீ திறந்து விட்டியா? திருமாவை முதலமைச்சராக்கிற சி.வி. சண்முகம் அவர்களே, அது நீ அதிகாரத்தில் இருந்த, நீ அமைச்சராக இருந்த, திறந்து விட்டியா? குதிரை பேரம் நடந்ததற்கு, கோடிகளை லஞ்சம் பெற்றதுக்கு, பெட்டிகளை வாங்கியதற்கு ஆதாரங்களை பூரா அப்படியே கொடுப்பான். இதனால குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதற்கான சாத்தியம்தான் நிறைய. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம். வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஒரு பெரிய புயலுக்கு அப்புறமே திருமாவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. விஜயும் அதுக்கு கடிதத்தை வாங்கிட்டு ஆதவர்ஜனை போயிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இவ்வளோ தூரம் இழுப்பறிக்கு அப்புறம் திரும்ப அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது. ஐவர் குழு அந்நியரசு, சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாஸ், ரவிக்குமார், எஸ் பாலாஜி 5 பேர் கொண்ட குழு. இந்த குழு தான் சினிமாவை கட்டுப்படுத்தியது. இந்த 5 பேரும் திமுக மறைமுகமாக இவர்களை இயக்குகிறது. விஜய் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பணம் கொடுத்தோம், நாங்கள் ஓட்டு போட்டோம், நாங்கள் எலெக்ஷன் வேலை பார்த்தோம், நீங்கள் விஜய் முதலமைச்சராக்குவதற்காக நீங்கள் இவ்வளோ நாங்கள் செஞ்சோம். திமுக தரப்பு கேட்குது. அப்போ இதை மீறி உடைத்து கொண்டு வருகிற அளவுக்கு விசிக பாதி பேர் அங்கே திமுகவுடைய எலும்பு துண்டுகளுக்கு விலை போனவர்கள். அப்போ இவர்களை மீறி உடனடியாக அவர் முடிவெடுக்க முடியாமல் 5 நாள் திணறி இருக்கார். இதுதான் அவருக்கு கம்யூனிஸ்டுகள் போகிற போது அவரும் போயிருக்கலாம். இப்போ கம்யூனிஸ்டுகள் முதல்ல ஆதரவுன்னு தெரிவிச்சாரு, அதுக்கப்புறம் இல்லைன்னு தெரிவிச்சாரு. இப்போ திருப்பி இன்னைக்கு அதுவும் இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் காலையில சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ என்னன்னா 4 மணிக்கு சொல்றேன்னு சொல்லி 5 மணிக்கு மேலே ரிசல்ட்டே வெளியில வருது. அப்போ அவருடைய தனிப்பட்ட முறையில் அவரால் முடிவெடுக்கப்பட முடியாமல் சூழ்நிலை கைதியாக இருக்கார். அப்படிதான் எடுத்துக்க முடியாது. சூழ்நிலை கைதி. நீங்கள் ஒரு விஷயத்தை 1/2 மணி நேரத்தில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர் 5 நாள் முடிவெடுக்கிறாருன்னா அவருடைய நிலைமையை பார்த்து அவருடைய இந்த 5 பேரை தாண்டி அவரால் செயல்பட முடியலன்னு தான் எடுத்துக்க வேண்டியது. 5 பேரை தாண்டி அவரால் செயல்பட முடியல. 5 பேர் யாருடைய கட்டளை கண்டுபிடுகிறார்கள்? திமுக. இதே இப்போ ஒட்டுமொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிது. இது அவருடைய பலம் அல்ல, பலவீனம். இது அவருடைய பலவீனம். இது எதிர்காலத்தில் இப்போ
மிகப்பெரிய பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தும். இப்போவுமே அவங்க ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காங்களே, நாங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், எதிர்காலம்னா திமுகவுடைய எதிர்காலம். இப்போ விசிக எதிர்காலமோ விஜய் கட்சி எதிர்காலமோ இல்லை, யாருடைய எதிர்காலம்? திமுகவுடைய எதிர்காலத்தை கருத்து கொண்டு தான் நாங்கள் 5 நாள் தாமதித்தோம். இப்போ கடைசியில் 6 மணிக்கு இந்த ஆதரவு கடிதம் கொடுக்கலினா என்ன இருக்கும்? கோட் ஆஃப் கான்டக்டே முடிஞ்சு போயிருக்கும். ஆளுநருக்கான அதிகாரம் முடிஞ்சு போய் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு அமுல்படுத்தப்படும். இதுக்கு தான் இவ்வளோ லேட்டு. இது யாருடைய ஐடியா? திமுக ஐடியா. உங்களுக்கு கோடிகளை வாரி கொடுத்தோமே, வாக்குகளை வாரி கொடுத்தோமே, இப்படி எங்களுக்கு எங்கள் எதிரிக்கு நீங்கள் துணை போகிறீர்களே, எங்கள் பணம், எங்கள் வாக்கு, எங்கள் உழைப்பு, திமுகவினுடைய கோடி கோடி பல கோடி பணம், இதெல்லாம் வன்னியரசுக்கு 30 கோடி ரூபா செலவு. தொகுதியில் காட்டுமன்னார் கோயிலில் ஜோதிமணிக்கு 30 கோடி ரூபா செலவு, மாலதிக்கு 30 கோடி ரூபா செலவு, 8 3 24 240 கோடி ரூபா செலவு. 240 300 கோடி ரூபா செலவு செய்து எங்களுக்கு பிரயோஜனம் இல்லையே. எங்கள் எதிரியில் ஆட்சிக்கு வராரு. எங்களுடைய ஜென்ம எதிரி திமுக தீய சக்தி. இந்த தீய சக்திக்கு திமுக வாக்கு பயன்படுது. இதுதான் அவருக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக 5 நாள் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தாமதத்துக்கான பின்னணியும் இந்த 5 நபர்களும் 5 நாட்களும் 5 முறை அவர் கூட்டம், உயர்நிலை கூட்டம், உயர்மட்ட கூட்டம், இப்படி பல தடுமாற்றத்திற்கு பின்னணியில் 5 பேர். இதுதான் திருமாவளவனுடைய தாமதத்துக்கான காரணம். இப்போ வந்து திருமாவர்கள் வந்து டெபுட்டி சிஎம் ஆக போறாரு, அப்புறம் ஒரு அமைச்சரவை வாங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் போய்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து எந்த நிபந்தனையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈஸியா முடிச்சு விட்டாரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அதாவது இப்போ வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்கோ அல்லது டெபுட்டி சிஎம்மோ வாங்கினா அது வந்து விசிகாவோட வளர்ச்சிக்கு வந்து அது உதவும் இல்லையா? ஆனா இப்போ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிபந்தனையற்ற மாதிரி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை, அது என்ன காரணம்னா, இப்போ அதிமுகவில் வந்து ஊழல் அமைச்சர்கள் பூரா இப்போ தாவைக்கால் இணையப்படுறாங்க. வேலுமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், பல கோடி ஊழல் மன்னர்கள். இந்த ஊழல் மன்னர்கள்லாம் அங்கே போய் சேர்ந்த பிறகு ஒருவேளை ஊழலில் ஆட்சி கவிழ்ந்தால் விசிக மந்திரியா இருந்தா என்ன ஆகும்? விசிக பேர் ஊழல் மந்திரிகள். இப்போ வன்னியரசு மந்திரினா ஊழல் மந்திரி, லஞ்ச லாவணிய ஊழல் எல்லாம் அமைச்சரவையில் விசிகாவும் பங்கு பெற்றது. கம்யூனிஸ்ட் விவரமாக நான் எங்களுக்கு வேண்டாப்பா, உங்கள் ஊழல் பணம் லஞ்ச பணம் எங்களுக்கு வேண்டாம், கம்யூனிஸ்ட்காரன் நியாயமாக ஒதுக்கிட்டாங்க. அப்போ இவரும் இதை கொஞ்சம் முன்பே செய்திருந்தால் மரியாதையாக இருந்தது. அப்போது திமுக கூட்டணியில் நீங்கள் இருந்தீங்களே, நீங்கள் ஏன் கூட்டணி கேட்டீங்களான்னு ஒரு நிருபர் கம்யூனிஸ்ட்களை கேட்கிற பொழுது அவர்கள் கொள்கை வேறு எங்கள் கொள்கை வேறு சொன்னாங்களா? எங்களுக்கு நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கை, அவர்கள் திமுக கொள்கை இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவரால் 2 நாட்கள் தடுமாறி இதுதான் விசிகாவினுடைய ஒரு மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம். அத்தனை தலித்தை எங்கே கிளம்பி போயிட்டான்? தாவேக்காவுக்கு போயிட்டான். நீங்கள் தானே தலித் அரசியலை முன்னேற நீங்கள் தானே, முன்னத்தி ஏற நீங்கள் தான். ஆனால் இப்போ முன்னத்தி ஏற பின்னத்தி ஏறாகி போச்சு. இதுக்கு காரணம் உங்களால் தெளிவான திமுக எதிர்ப்பை உங்களால் எடுக்க முடியல. அதனுடைய விளைவு தான் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம். இப்போ வந்து திருமாவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்தது அது தாவேகா மத்தியில் எவ்வளவு பெரிய ஆரவாரமா இருக்கோ என்னமோ, விசிகா மத்தியில் வந்து செம்ம ஆரவாரமா இருக்கு. ரொம்ப ஜாலியா விசில் அடிச்சு அவரை வரவேற்கிறது என்ன எல்லாமே ரொம்ப பெருசா கிராண்டா பண்றாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது தாய் சிறுத்தைகள் கொண்டாடுவது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. அவர் தான் இந்த அமைப்பை உருவாக்கினார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அமைப்பை உருவாக்கிய அவர் தான். 60 ஆண்டு காலம் உழைச்சிருக்காரு.
அப்போ அது கொண்டாடுறது அது ஒன்றும் பெரிய புதினமெல்லாம் இல்லை, பழைய விஷயம். ஆளுநர் வேற இப்ப கேரளா கிளம்பி வேற போயிட்டாரு. ஆமாம், போகத்தான் செய்வார். ஏன்னா இவர்கள் குதிரை பேரம் நடத்துகிறார்கள். டிடிவி அமமுக கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கடத்தப்பட்டார். கடத்தப்பட்டு கோடிகள் கைமாறிச்சு, தலைவருக்கும் எம்எல்ஏவுக்கும் பல கோடிகள் கைமாறி. அவர் பாண்டிச்சேரியில் ஒரு பண்ணை வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டார். என்டிஏ கூட்டணியில் அம்மா கேட்குறாங்க, அமித்ஷா தரப்பு, எங்கேயா அவன் ஆள்? என் ஆள் என்ன விட்டே போயிட்டாரு, எனக்கு தெரியாமல் விஜய்கிட்ட பெட்டிகளை வாங்கி கொண்டு பெட்டியோடு போயிட்டார். அவர் ஆளுநர்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற எல்லா நாடகம், நடிப்பு, வேஷம். தினகரன் போடாத வேஷமா, சசிகலா போடாத வேஷமா, நடராஜன் போடாத வேஷமா, இப்போ கடைசி அவர் வேஷம் போடுறாரு. சரி, இப்போ ஆளை தானே காணோம், நாங்களே பிடிச்சிட்டு வரோம். அமித்ஷா ஆட்களை அவரை போய் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து பேட்டி கொடு. இவர் அவரை பார்த்து முழிக்க, அவர் இவரை பார்த்து முழிக்க, அவருக்கு அந்த பேட்டியில அவர் திணறாரு போட்டு. ஏன் பொட்டி வாங்கிட்டு எப்படியா துரோகம் பண்றது? இப்போ விஜய் ஒரு பேட்டி கொடுத்தா, யோ பொட்டி வாங்கிட்டு போனே இல்லையா, பொட்டியை திருப்பி கொடு, அவர் பேட்டி கொடுத்தா நல்லா இருக்குமா? தமிழ்நாட்டு மக்கள் பாவம், அப்பாவி மக்கள், முட்டாள்கள். இந்த நாடக நடிகர்கள், சினிமா நடிகர்கள், சின்னத்திரை நடிகர்கள், அரசியல் நடிகர்கள், எல்லா நடிகர்களையும் பார்த்து கொண்டு தான் இருக்கான் இந்த மக்கள். விஜய் வீட்டில் ஒருத்தர் குனிஞ்சு மறைஞ்சிட்டு போனார் பார்த்தீங்களா, அது யார்? இந்த காமராஜ் தான். இப்போ மாட்டிக்கொண்ட பிறகு ஏப்பா நமக்கு அது சம்மந்தம் இல்லை, வாங்கின புட்டி எங்க? உனக்கு இது 2 பேரும் சேர்ந்தாலேயே புட்டி வாங்கினீங்க. இதுதான். ஆமாம், அப்போ இதெல்லாம் குதிரை பேரம் நடந்ததற்கான ஆதாரம் கிடைச்சிருச்சு. செங்கோட்டை என்ன பண்ணுறாரு, அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்ட நேரடியாக பேசுகிறாரு. நான் உனக்கு பிடபிள்யூ கான்ட்ராக்ட் தரேன், ஹைவேஸ் கான்ட்ராக்ட் தரேன். அதெல்லாம் 37 பேர் கிளம்பிட்டாங்க. எங்கே? விஜய்கிட்ட. இதெல்லாம் செங்கோட்டையன் போட்டு வைத்த, செங்கோட்டையன் சிவி சண்முகத்திட்ட, வேலுமணிகிட்ட எல்லாம் சேர்ந்து செய்த ஏற்பாடு. இப்போ இவங்க ஒரு 5 எம்எல்ஏ, அதிமுகவோட ஒரு 5 எம்எல்ஏ வந்து எடப்பாடி அவர்களோட ஒரு ஆலோசனையை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறேன்? அதாவதுமா, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதிமுகவை தக்க வைக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் வேலுமணி, விஜய் பாஸ்கர், சிவி சண்முகம் பதவி இல்லாமல் தூங்க முடியாது. பதவி இல்லாமல் தூங்க முடியாது. அமைச்சர் பதவி கேட்குறாங்க, அமைச்சர் பதவி கேட்குறாங்க, துணை முதலமைச்சர் பதவி கேட்குறாங்க. இப்போ பேரத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் பூரா போய் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் 10 நாள் பிறகு விஜயை இவர்கள் பார்க்கவே முடியாது. நடு ரோட்டில் நிற்க போகிறாங்க பாருங்க. 37 பேரா நடு ரோட்ல, செங்கோட்டை நடு ரோட்ல நிற்கிறாரு. அவருக்கு தான் அமைச்சரவையே காத்திருக்குன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஜெயலலிதா எத்தனை பேர் பார்க்க முடியும் நினைச்ச நேரத்தில்? முடியுமா? முடியாது. அதே போல தான் விஜய யாருமே பார்க்க முடியாது. இதெல்லாம் இன்னும் ஒரு 15 நாளில் பல சித்து விளையாட்டுகள் இருக்கு. முதல்ல அமைச்சராகட்டும், அப்புறம் பார்ப்போம். அது அமித்ஷா கையில் இருக்கு. 2 குதிரை பேரத்துக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் குதிரை பேரம் நடந்ததற்கு, கோடிகளை லஞ்சம் பெற்றதுக்கு, பெட்டிகளை வாங்கியதற்கு ஆதாரங்களை பூரா அப்படியே கொடுப்பாங்க. இதனால் குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதற்கான சாத்தியம்தான் நிறைய இருக்கு. இல்லை, இப்போ பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்கல்ல, இனிமே எப்படி? அதுவும் இந்தியன் முஸ்லீம் லீக் வேற இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க என்னன்னா, அவங்களும் வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வர்றது, அவங்களும் ஒரு எப்படி சொல்ற, ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தான் விஜய் கண் மூட விடாமையே பதட்டத்திலேயே வச்சுக்கிட்டே இருந்திருந்தாங்க. இல்லைம்மா, இதெல்லாம் இருந்தாலும் இந்த கூட்டணியில் பல லஞ்ச லாவணியம் கோடிகள் விளையாண்டதற்கான ஆதாரம் ஆளுநர்கிட்ட வந்துருச்சு. ஆளுநர்கிட்ட வந்துட்டு இது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ஊழல் அரசாங்கம். செங்கோட்டை யாரு, சிவி சண்முகம் யாரு, வேலுமணி எல்லாம் சிபிஐ வழக்கு இருக்கு. சிபிஐ வழக்கு இருக்கு. இதுவரை பிஜேபி பாதுகாப்பில் இருந்தாங்க. இப்போ அங்கே போயும் இவர்கள் அப்படியே ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக மாறிடுவான். இந்த வேலுமணி தரப்பு விஜய் அப்படியே எங்கே கொண்டு போய் சேர்ந்துடும்? 500 கோடி கொடுப்பான், 1000 கோடி கொடுப்பான். நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் விஜய்க்கு ஒரு 2-3 படத்தில் பிரச்சனை. காலையில் 6 மணிக்கு போனால் மத்தியானம் தான் வருவார் வேலுமணி வீட்டில் விஜய். அங்கேயே காத்து கிடப்பார். வேலுமணி தான் விஜய்க்கு
அப்போ திரைப்படம் சம்மந்தமான பிரச்சனைகளை பூராத்தையும் அவர் தான் சரி செய்து கொடுத்தார். அந்த நட்பு இருக்குது. அப்போ அந்த நட்பின் அடிப்படையில் விஜயும் வேலுமணியும் நெருக்கமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு வேலுமணி அமைச்சர் எடப்பாடிக்கு வலதுகரம் இடதுகரம் எல்லாம் வருது. ஆனால் இப்போ வேலுமணி புஷியை பார்க்கணும், இல்லைன்னா ஆதவை பார்க்கணும், இல்லைன்னா செங்கோட்டையனை பார்க்கணும். பார்த்து தான் போகணும், நேரடியாக போக முடியாது. இப்படி ஒரு சிக்கல் வேலுமணிக்கு இருக்குது, சிவி சண்முகத்துக்கு இருக்குது, விஜய் பாஸ்கர் இருக்குது. பணம் லட்சம் கோடி இருக்குது. அதிமுக ஆட்சியில் திருடுறது 2-3 பேர்கிட்ட ஒரு 5 லட்சம் கோடி இருக்குது. ஆனால் பழைய மாதிரி நீங்கள் விஜய் அணுகவே முடியாது. செங்கோட்டை மூலம் போகணும், செங்கோட்டைனா புஷி மூலம் தான் போகணும். புஷி ஆதவன் மனசு வச்சா தான் இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்க்க முடியும். இப்படி ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம் இருக்குது. இது அமைச்சரவை பதவி ஏற்றால், ஒருவேளை பதவி ஏற்றால் அமித்ஷா நினைக்கணும். இதுக்கு அமித்ஷாவும் ஆளுநரும் மனசு வைக்கணும். அப்படி மனது வைத்தால்தான் இது சாத்தியமாகும். இது சாத்தியப்படுமா, மனசு வைப்பார்களா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். இப்போ வந்து ஆளுநர் அவர்கள் வந்து இத்தனை வாட்டி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாட்டி போய் விஜய் அவர்கள் வந்து ஆளுநரை மீட் பண்ணிட்டாங்க. அத்தனை வாட்டியுமே பெரும்பான்மை இல்லைன்னு அனுப்பிவிட்டாங்க. இப்போ 7 மணிக்கு கிளம்ப வேண்டிய 7 மணிக்கு தான் டைமிங் சொல்லியிருந்தாங்க. இப்போ இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போக காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி பாஜகவோட எது தூண்டுதல் இருக்கா? இல்லை, பாஜக ஆளுநருக்கு அதிகாரம் இருக்க. குதிரை பேரம் நடந்ததுக்கான ஆதாரங்களை ஆளுநரை வச்சிருக்காரு. அப்போ அதை விசாரிக்கணுமா இல்லையா? யார் யார் எவ்வளோ கோடிகளை கொடுத்தீங்க? இப்போ 37 பேருக்கு எத்தனை கோடிகளை கொடுத்தீங்க? அதிமுகவில் வருகிற இவர்கள் குதிரை பேரம் நடந்ததா? இப்போ ஒரு குதிரை பேரம் 2 குதிரை பேரம் நடந்திருக்கு. அப்போ இதுவும் குதிரை பேரமா? அப்போ குதிரைக்கே குதிரை பேரம். இந்த குதிரை பேரங்கள், லஞ்ச லாவணியம், ஊழல், இதெல்லாம் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது ஆளுநருக்கு. ஏன்னா இப்படி பொருந்தா கூட்டணி அமைச்சரவையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தால் நாளைக்கு சண்டை சச்சரவில் ஆட்சி கவுழ்ந்தான். இப்போ திரும்ப போயிருக்காரு. திரும்ப எதில் ஜெயிச்சாரு? விஜய் எழுத்து தான் ஜெயிச்சிருக்காரு. ஆமாம். சிபிஎம் போயிருக்காங்க. யார் எது ஜெயிச்சாங்க? விஜய். சிபிஐ எல்லாருமே தான். காங்கிரஸ், அதிமுக. அப்போ இவர்களெல்லாம் நீங்கள் அதாவது அரசியலமைப்பு சட்டம் 2 சொல்லுவான். ஃப்ரீ போல், போஸ்ட் போல். ஃப்ரீ போல்னா சிங்கிள் லார்ஜ் மெஜாரிட்டி. எந்த எதிர்கட்சி இல்லையா, எனக்கு 150 பேர் இருக்கான், என்ன ஆட்சி அமைப்பு கூப்பிடு. இது அப்படி இல்லை. எழுத்து நின்று எலெக்ஷன் நின்று எழுத்து ஜெயிச்சு இப்போ ஒன்றா வந்தால் உங்களால் எப்படி நான் நம்புறது? ஒருவேளை 2 ஒரே வாரத்தில் ஆட்சியை கவுந்து போச்சுன்னா இப்படியான ஒரு குழப்பம் இந்த கூட்டணியில் நீடிக்குது. அதை உறுதி செய்ய வேண்டியது ஆளுநருடைய பொறுப்பு. அதை உறுதி செய்கிற வரை அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டார். இப்போ வந்து புதுசா அமைகிற ஆட்சிக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஸ்டாலின். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, அது இயற்கையா எல்லாரும் சொல்றதுதான். யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் எதிர்கட்சி போய் வாழ்த்துவது என்பது மனித பண்பு, மனிதாபிமான உணர்வு. அதில் அவர் தெரிவிச்சிருக்கார். இப்போ வந்து இவங்க திரும்ப அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சதையுமே அவங்க சொன்னாங்க, அது அவங்க போனதை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இவரோட எல்லா சித்து விளையாட்டை வச்சுதான் திரும்ப இவ்வளவு நாள் இழுத்தடிச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க. இதை எதை நம்புற மாதிரி இருக்கு? காலம் அது பதில் சொல்லும். காலம் பதில் சொல்லும். ஏன்னா திருமாவளவன் 5 நாளுக்கான தாமதத்தை இன்னைக்கு போய் சொல்லவே இல்லையே. தாமதம் எதுக்கா? தாமதம் 3 தடவை எதுக்கா நீங்க ஸ்டாலினை பாத்தீங்க? அது எந்த லொகேஷன்ல இருக்கனே தெரியப்படுத்தாமல் அவர் போயிட்டு இருக்காரு. ஹோட்டல்ல இருக்காரு சொல்றாங்க, வீட்டுல இருக்காங்க சொல்றாங்க, அங்கங்க போயிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் ஏன்னா இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிப்பதற்கு 8 சீட்டு கொடுத்தது எல்லாமே திமுக ஸ்டாலின் தான். அப்போ அந்த ஸ்டாலின் இருப்பை கையில் வச்சிருக்காரு. 5 பேர் கொண்ட குழுவை கையில் வச்சிருக்காரு. அதை மீறி திரும்ப போனார்னா 5 பேர் போயிடுவாங்க கட்சி விட்டு. இப்போ இந்த பயத்தினால தான் அவர் இவ்வளோ தூரம் ஒரு சிஎம் போஸ்டிங் எதுவுமே டெபுட்டி சிஎம் போஸ்டிங் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா? டெபுட்டி சிஎம் எல்லாம் கொடுக்கலாமா? யாரு அதெல்லாம் இல்ல அவங்க வந்து நிபந்தனை வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? எல்லா பக்கமும் சொல்லி யாரு வேணா கேட்கலாமா? சிஎம்ஏ கேட்கலாம், பிஎம்ஏ கேட்கலாம். அந்த கட்சி கொடுக்கணும்ல, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதாவது 2 சீட்டு கொடுத்தவங்களுக்கு டெப்டி சிஎம்னா நீங்கள் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, சிபிஐ, சிபிஎம், திரும்ப அப்போ 4 டெப்டி சிஎம்மா. ஒரு முதலமைச்சர் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு
4 பேர்கிட்ட கருத்து கேட்க முடியுமா? ம் 4 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்க முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் டெப்டி சிஎம் என்பதெல்லாம் நீங்கள் தவறான கருத்து. இப்போது சிவி சண்முகம், ம் வேலுமணி, விஜய் பாஸ்கர் நாங்கள் எடப்பாடிட்ட திருமாவை சிஎம் ஆக்க சொன்னோன்னு சொல்கிறாங்க. ம் நான் கேட்குற 3 பேருடைய மனசாட்சியை தொட்டு கேட்குறேன். ம் சிவி சண்முகம் தொகுதியில் திரௌபதி அம்மன் கோயிலை திறந்து விட்டியா? தாழ்த்தப்பட்ட மக்கள் சாமி கும்பிடணும்னு சொல்லி எவ்வளோ காலம் போராடுறான். ம் நீ திறந்து விட்டியா? திருமாவை முதலமைச்சர் ஆக்கிற சிவி சண்முகம் அவர்களே, அது நீ அதிகாரத்தில் இருந்த, நீ அமைச்சராக இருந்த, ம் திறந்து விட்டியா? அந்த தலித் மக்கள் சாமி கும்பிட்டு திறந்து விட்டியா? இல்லை. இப்போ திருமாவை பிரதமர் ஆக்கணுங்கிற அதுக்கு எதுவும் காரணம் பின்னாடி இருக்கா? என்ன இதை சொல்லிட்டு வெளியே வந்தால் தான் ஏடிஎம்க தூக்கும். ம் ஏன்னா அங்கே தலித் அரசியல் தான் பெரிய அரசியல். எங்கே விஜய்கிட்ட ம் 40 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க. அப்போ உங்கள் ஆளை நான் இப்போ பிரதமராக முதல்வராக்குன்னு சொன்னேன். அவரை ஐநா சபை தலைவராக்குன்னு நான் சொன்னப்பா. ம் கேட்க மாட்டேன்ட்டாங்க ம் இந்த ஊழல்வாதிகள். இதெல்லாம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக கொங்கு பெல்ட்டில் எத்தனை பிசிஆர் கேஸை இந்த வேலுமணியை போட்டிருக்காரு தெரியுமா? ம் அப்போ இவர் என்ன சொல்றாரு? திருமாவை நான் முதலமைச்சராக எடப்பாடி. ஏயா எடப்பாடிட்டு இருக்கும்போது ஆகியிருக்கலாமா? எடப்பாடிட்ட நீ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தீங்களா? ம் 2016-21 அப்போ ஆகியிருக்கலாமா? அப்போ எடப்பாடி இறங்கு, அவர் உட்கார வை. அன்னைக்கு செஞ்சியா? அதே போல் கரூரில் மைதா மாவெல்லாம் மாத்திரை ஆக்கி ஆஸ்பத்திரி விற்கிற பார்ட்டி. ம் அவர் அங்கே ஒரு ஆதிக்க சமூகத்தினுடைய அடையாளமாக எத்தனை பேரை நீ அங்கே சண்டை பொம்பு பிசிஆர் வழக்கு திருடாமை வழக்கு. அப்போ இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? திருமாவை முதல்வராக்குவோம். சரியா? ம் இப்போ இதே டிமாண்டை போய் விஜய்கிட்ட வைக்கலாமா? நீ இருந்த கட்சியில் வைக்கல, போகிற கட்சியில் வை. நாங்கள் 3 பேரும் திருமாவை முதல்வராகிறது தான் வந்திருக்கோம். ம் வேலுமணி, சிவி சண்முகம், விஜய் பாஸ்கர். ஆனால் திருமாவளை முதலமைச்சர் ஆக்கியே தீருவோம் விஜய் அவர்களே சொல்ல முடியுமா? அடுத்த நாள் காலையில் பனையூர் கேட்டில் கிடப்பேன். இதெல்லாம் ஏமாற்று பேர் வழிகள். இவர்களுக்கும் தலித்துக்கும் எந்த விதமான ஒட்டும் உறவும் பட்டும் பாசமும் இல்லை. எல்லாம் மோசடி பேர் வழிகள். இப்போ தாவேகா வந்து ஆட்சி அமைக்க போகுது. இப்போ எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தாவேகா ஆட்சி அமைச்சா மக்களுடைய இது சரி. அதாவது காலம் தான் பதில் சொல்லும். ஆட்சிக்கு வந்த பிறகுதான் முடிவு பண்ண முடியும். இன்னும் நாற்காலியில் உட்காரல. நீங்க சொல்றது பார்த்தா அவர் நாற்காலியில உட்காரவே மாட்டாரு போல. இது கண்டிப்பா தொங்குல தான் போய் நிற்கும் போல அப்படின்னு இருக்கு. உண்மை அதுதான். ஏன்னா இப்போ ஆளுநரே பாராமுகமாக இருக்கார். அதுலேருந்து தெரியுதா? ஆளுநர் பாராமுகம். நீங்கள் ஓடி போன டிடிவி வேட்பாளரையும் டிடிவியை பிடிச்சி கொண்டு வந்ததே யார்? பாஜக ஆட்கள் தான். பாண்டிச்சேரி போலீஸு தான் கொண்டு வந்தது. இப்போ ஆளுநர் ரூல் தான். அப்போ ஆளுநர் போலீஸ் தானே இவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ இன்னும் பல சுவராசியங்கள் இந்த தேர்தல் இருக்குது. தேர்தல் முடிந்த பிறகு இருக்குது, ஆட்சி அமைந்த பிறகு இருக்குது. ஊழலெல்லாம் தீய சக்தின்னு சொல்லி அத்தனை ஊழல்வாதிகளும் படையெடுக்கிற இடமா எது இருக்குது? விஜய் கட்சி இருக்குது. விஜய் கட்சி மாறி இருக்கு. அப்போது இந்த ஊழல்வாதிகளுடைய ஒட்டுமொத்த தலைவனாக விஜய் மாற போகிறார். இதுதான் நடக்க போகுது. அவர் என்ன நீங்க அவர் தீய சக்தி நல்ல தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க அப்போ வேலுமணி என்ன சக்தி? வேலுமணி வீடு ரெய்டு நடந்து பல 1000 கோடி ஊழல், சிவி சண்முகம் மீது ஊழல், விஜய் பாஸ்கர் மீது ஊழல், செங்கோட்டை ஜெயிலே கிடந்தார் ஊழல் பண்ணி. அப்போ இவர்கள்லாம் யாருன்னு கேட்குறேன். ஊழல் சக்தி தானே. ஊழல் சக்திகளே அல்லாத நான் தூய சக்தின்னு சொன்னவருக்கு எதுக்கு ஊழல் சக்தியெல்லாம்? ஊழல் சக்திகள் புடைசூழ போகிறார். ஊழல் சக்திகள் புடைசூழ போகிறார். அப்போ இவர் ஊழல்களின் ஒட்டுமொத்த தலைவன் இல்லையா என்பதை காலம் பதில் சொல்லும்.